யாஜினி டெல் மீ. கார்த்திக், ஒரு டவுட். இப்போ நம்ம டெவலப் பண்ண போற கேம் ஆக்சுவலி எந்த பிளாட்ஃபார்ம்க்கு? பிசிக்கா மொபைல்க்கா? கம் ஆன், இட்ஸ் ஃபார் போத். ஓ ஓகே ஓகே. இப்போ ஏதாச்சும் வேற டவுட் இருந்தா கால் பண்ணலாமா? பண்ணலாம். தேங்க்யூ கார்த்திக். நான் பின்னாடி பின்னாடி வரேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. அதாண்டா அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. நீ பாத்தியா? ஆமாமா. ம். ஆக்சுவலி இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லு பார்ப்போம். சும்மா சொல்ல, நிஜமாதான் வா. ஹாய். 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 எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்க படம் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஷூர், டெஃபினெட்லி, வாங்க. தேங்க் யூ. ஓகே, so sweet of you. நான் சுத்தி சுத்தி வந்தோம், எனக்கு கண்டுக்கவே இல்லை. ஆனா ஸ்ருதியை பார்த்த உடனே ஓடி போய் பேசுறேன். ஒரு வேலை, அழகு, பணம் எல்லாத்துக்கும் மேல புகழ் ரொம்ப முக்கியமோ? நானும் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் ஆகுறேன், எல்லாரையும் என் பின்னாடி சுத்த வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு ஜெனி. நீ எப்போ வருவ? இரு. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடும் மேம், ஒன்லி ஃபியூ ஷார்ட்ஸ். ஓகே, கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பி வந்துடுவேன். சீக்கிரமா வா. ஓகே, பாய். இந்தாங்க. எவ்வளோ நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்தா, உனக்கு பிடிச்ச வோட்கா. இது வாங்கிட்டு வரதான் அவ்வளோ நேரம் ஆச்சு, அதுக்குள்ளே அவ்வளோ ஃபோன் பண்ணுற. நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதான் உனக்கு அவ்வளோ வாட்டி கால் பண்ணேன். என்ன டெசிஷன்? நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், அதுக்கு நீ எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஆக்ட்ரஸ் தானே, ஆயிடலாமே. உனக்கு எவ்வளோ டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தெரியும், அவங்க கிட்ட சொல்லிட்டு என்னை ரெஃபர் பண்ணிவிட. ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் உன்கிட்ட இருக்கு, ஆனால் அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன் சரிப்பட்டு வர மாட்டேன்? ஏன்னா ஆக்ட்ரஸ் ஆகணும்னா ஆடிஷன் போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும், அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணணும், ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது, மொத்தத்தில் ஏ சர்டிஃபைடாக இருக்கணும். என்ன முடியாதுல்ல?
என்னையா? சார் மேடம் இனிமே நடிக்கிறதுலேருந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபக், அவளை வச்சு ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னேன், முடியாதுன்ட்டாங்க. இவளை விட ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் கண்டுபிடி. சார் புரியுதா? ஓகே சார். வை. ஆசிஃப், நாங்கெல்லாம் இருக்கோம். ஏய் ஸ்ருதி, உன்னை தான் வேற ப்ராஜெக்ட்ல புக் பண்ணியிருக்கேன்ல. ஓகே ஓகே, சும்மா தான் கேட்டேன். பை த வே, நம்ம ஜெனி கூட ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ இந்த ப்ராஜெக்ட்க்கு அவளை கூட கன்சிடர் பண்ணலாம். சீம்ஸ் ஓகே. ஆனா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வருவாங்களா? ஒத்து வராமையா கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்போ ஆடிஷன் பண்ணிட வேண்டியதுதான். பண்ணிடலாம். ஜெனி, ஆசிஃப் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளு. அவனுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. மினிஸ்டர் அப்துல் ரஷீத் அவரோட மாமா. அரசியல்ல கூட அவனுக்கு செம்ம செல்வாக்கு இருக்கு. அவனுக்கு மட்டும் உன்னை பிடிச்சிருச்சுன்னு வை, இந்த ப்ராஜெக்ட்ல நீ தான் ஹீரோயின். அதுக்கப்புறம் என்ன மறந்துடாதம்மா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் மறக்க மாட்டேன். ஞாபகம் இருக்குல்ல, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நடந்துக்கோ. அவனுக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. ஆல் தி பெஸ்ட். Frozen me. Come. Are you comfortable? ஏதாவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை, இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கியான்னு கேட்டேன். இல்லை. ஆடிஷன்ஸாவது அட்டென்ட் பண்ணியிருக்கியா? இந்த டிக்டாக், ரீல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் பண்ணதில்ல. ஆனா நல்லா டான்ஸ் பண்ணுவேன். டான்ஸ்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாம். ஒரு ஹீரோ அந்த ஹீரோவை செடியூஸ் பண்ற ஹீரோயின். ஓகே, இப்போ நான் தான் அந்த ஹீரோ. நீ என்ன செடியூஸ் பண்ணணும். என்ன முடியாத? முடியும். டேய் இந்தரா. டேய், எப்படிதான் இவன் பொண்டாட்டி அவன் கூட இருக்குது. ஜெனி, இந்த குடி. இல்ல, எனக்கு வேணாம். ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒரு மாதிரி இருக்கு. இப்பவே எனக்கு வீட்டுக்கு போகணும். சினிமால இதெல்லாம் சகஜம். ஜாலியா இரு. இல்ல, எனக்கு இப்பவே வீட்டுக்கு போகணும். ஏய், சொன்னா கேளு. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு போவோம். நீ ஒத்துக்கிட்ட தானே வந்த. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு போகணும். அவளுக்கு வீட்டுக்கு போகணுமா? லேட் ஆயிடுச்சா? இப்போவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காலையில் கிளம்பலான்னு சொல்லு. இன்னும் நான் வேற ஆடிஷன் பண்ணல. இங்க இரு, நாளைக்கு காலையில போலாம். இல்ல, இப்பவே போகணும். வரியா இல்லையா இப்போ? ஏய், திறந்து விட்றாரு. ஜெனி, சீட் பெல்ட் போடு. சீட் பெல்ட்டா? வண்டி
டேய் பார்த்து நீ வண்டி ஓட்டுற எனக்கு நான் ஓட்டுறேன் வண்டி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். டேய் என்னடி ஓட்டுற? பார்த்து ஓட்டுறி. ஏய் இறங்க, நான் ஓட்டுறேன். ஏய் ஏய் இறங்கடி. ஏய் நான் ஓட்டுறேன். டேய் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆமாடா வாங்க போய் பார்க்கலாம். வா வா வா. டேய் சுத்திக்காடா. உள்ள 3 பேர் இருக்காங்க. புடி புடி வா புடி வா. இந்த பக்கம் வா. இல்ல இந்த பக்கம் எடு. டேய் கூட்டு கூடுறதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பலாம்டா. வாடா. ஜெனியாங்க ஜெனியா ஜெனி. டேய் உயிரோட இருந்தா செத்தா என்னடா? வீட்டுல பொண்டாடி கேட்டு சாவடிச்சிருவாடா நீ. வாடா. சரி வா. ஏய் என்ன விட்டுட்டு போயிடாதீங்கடா, உங்களுக்காக தானே இவ்வளோ பண்ணேன். ஏய் வாடி. என்னடா இவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் வேறு காரில் ஏறி போயிட்டே இருக்காங்க.